ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணுமா? புரிந்து கொள்வதற்கு. அப்போ கட்டளை கற்பனை கொடுக்கப்பட்டது எதற்கு? நாம ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் கட்டளை. அப்போ நாம நல்லா புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னா, புருஷனுக்கு என்ன பிடிக்கும், மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் பரஸ்பரம் நல்லா புரிஞ்சு கொண்டாங்கன்னா அந்த குடும்பத்துல என்ன வராது? சண்டை வராது, அல்லேலூயா, பிரச்சனை வராது. அப்ப இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் எதனால? மனைவிய புருஷன் புரிஞ்சு கொள்ளாததுனால, புருஷனை மனைவி புரிஞ்சு கொள்ளாததுனால நமக்கு என்ன வருது? இந்த குப்பை வர்ற அந்த தட்டை எடுத்துட்டு வேலை இப்போ என்ன அப்படின்னா, நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்? ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப ஆண்டவரை புரிந்து கொள்றதுக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கற்பனைகளை நம்ம மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் புரிந்து கொள்ளுதல் இல்லை அப்படின்னா நாம கேட்கறது எப்படி தருவாரு? நம்ம புருஷனுக்கும் மனைவிக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ மனைவி புருஷன் அதை வாங்கிட்டு வாங்க, எனக்கு அது கிடைச்சிருக்கு தாங்க கேட்ட புருஷன் வாங்கிட்டு வருவாரா? கொடுக்க மாட்டார். நார்மலா உலக பிரகாரமாகவே புருஷன மனைவி நல்ல, அதாவது புருஷன மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா மனைவி எதிர்பார்க்கிற காரியத்தை புருஷன் செய்ய மாட்டாங்க. புருஷன் எதிர்பார்க்கிற காரியத்தை மனைவி செய்ய மாட்டாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதற்காக கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்காக தான் இந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு தான் அந்த விஷயம் தெரியும்? கற்பனைங்கிறது கடிவாளமாங்க. கற்பனைங்கிறது கடிவாளமா நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா என் அப்பாவோடு இணைக்கப்படுறதுக்கு, என் தேவனோடு இணைக்கப்படுவதற்கு, அவரோடு நான் ஒன்றித்து வாழ்வதற்கு, அவரோடு நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்காக அவர் ஏற்படுத்தி வைத்தது. அவர் சொன்னார் எனக்கு இது பிடிக்கும். 10 கட்டளையில சொன்னது என்ன தெரியுமா? அவர் மணவாட்டியை சந்திக்க வரும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருக்கிற எல்லாரையும் அவர் அழைத்துக் கொண்டு போவதற்கு தான் அவர் இந்த பூமியில வரப்போகிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் யார் யாரெல்லாம் புரிந்து கொள்ளலையோ யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நீங்க பங்காளிகளாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகள்ல நீங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எதற்காக? என் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போது கோடா கோடியான தூதர்களோடு மத்திய ஆகாயத்தில் இறங்கி வரும்போது நான் அவரோடு கூட போகணும்னா, நான் அவரோடு கூட இணைக்கப்படணும்னா, மனவாட்டியாகிய உங்களை, மனவாட்டியாகிய சபையை அவரோடு கூட கொண்டு போகணும்னா இந்த கற்பனைகளில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுல மகிழ்ச்சி வரலன்னா புருஷனுக்கு என்ன தோணும் தெரியுமா? என் வைஃபுக்கு ரூட் எங்கேயோ தப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்னவா மாறிடுமா? என்னவா மாறிடும் சொல்லுங்களேன். புருஷன் விரும்புறதுபடி செய்யல அப்படின்னா புருஷனுக்கு முதல்ல தோன்றது என் மனைவிக்கு ரூட்டு ஆமா தப்பா போயிட்டு இருக்கு. அது கள்ள காதலா மாறிடும். ஹல்லேலூயா. நம்ம கற்பனைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா நாம நம்முடைய காதல் எப்படி இருக்கிறது? கள்ளக்காதல். இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடிய அநேகருடைய காதல் எப்படிதான் இருக்குது? சொல்லுங்களேன். கள்ளக்காதல். ஹல்லேலூயா. நல்ல காதலா கள்ளக்காதலா? ஆண்டவரை நல்ல லவ் பண்றீங்களா? ஆமாவா? கற்பனைகளை கீழ்ப்படுகிறீர்களா? அவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருந்தாதான் அது நல்ல காதல். அவர் சொன்ன கற்பனைகளுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிஞ்சாத நல்ல காதல். ஆனா அதுக்கு நீங்க கீழ்ப்படி 70வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் இருதயம் நிலந்துந்தி கொழுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன செய்யணும்? 6வதாக வேதம் சொல்லுகிறது நம்ம வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? வேதத்தை என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. இன்னைக்கு வேத புத்தகத்தை கொண்டு